ஹே காய்ஸ்! இன்னைக்கு நம்ம வந்து பாஸ்ட் லைஃப்ஸ் அப்டின்ற ஒரு திரைப்படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு கொரியன் திரைப்படம். உண்மையிலேயே ஒரு தரமான ஃபீல் குட்டான படம். இந்த படத்துக்கு நான் கேரண்டி. வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிரலாம். படத்தோட ஓப்பனிங் இமேஜா வந்து ஒரு ஹோட்டல்ல 3 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல 2 கொரியாக்காரங்க, ஒருத்தர் வந்து வெள்ளைக்காரரு. இப்ப நம்ம பார்க்குற நமக்கே என்ன தோணும்? 2 பேர் கொரியாக்காரங்க லவ் பண்றாங்க போல இருக்குது. இவரு ஃப்ரெண்டுக்காரர் போல இருக்குது. அப்படி பார்த்தா நமக்கு தோணுது. 3 பேருமே சுவாரஸ்யமா வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க போல இருக்குது. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 24 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாய்ங்க. அங்க ஸ்கூல் படிச்சுட்டு ஹீரோவும், ஹீரோயினியும் வந்து ரொம்ப ஹேப்பியா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்களா? இல்ல லவ் பண்றாங்களான்றது வந்து அவங்களுக்குள்ள தெரியுது. ஆனா வந்து உண்மையிலேயே 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பா இருக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அது லவ்வுன்னே நமக்கு தெரியாது இல்லையா? ஆனா வந்து நமக்கு ரொம்ப ஒருத்தர புடிச்சிருக்கும். அந்த மாரி தான் இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சிருக்குது. ஆனா லவ்வெல்லாம் சொல்லிக்கல. ரொம்ப அன்பா இருந்துக்கிறாங்க. வழக்கமா நம்ம ஹீரோ தான் வந்து அந்த பொண்ண வந்து டிராப் பண்ணிட்டு போவாரு. அது வீட்டு வாசல் கிட்ட. அதே போல தான் இன்னைக்குமே வந்து விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு போறாரு. ஆனா வந்து அந்த சந்தோஷம் நீடிக்க போறதில்ல. ஏன்னா வந்து ஹீரோவோட அப்பா இருக்காரு பார்த்தீங்களா? அவர் வந்து ஒரு ஃபிலிம் டைரக்டர் போல இருக்குது. இங்க இருக்கிறத விட ஃபாரின் போனா தான் அவருக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாரி அவர் நினைக்கிறாரு. அடுத்த லெவல் போறதுக்காக இந்த மாரி பண்ணலாம். அப்படின்ற மாரி வந்து வீட்ல எல்லாருமே சொல்லிடுறாங்க. இப்ப பொண்ணுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறா. நான் வந்து அந்த பையன அதாவது ஹீரோவ வந்து லவ் பண்றேன் அப்படின்ற மாரி அவங்க அம்மாகாரிகிட்டயே ஓப்பனா சொல்றா. அவ ரொம்ப மேன்லியா இருக்காங்க. அதனால தான் வந்து நான் லவ் பண்றேன்மா அப்படின்ற மாரியும் சொல்லிடுறா. ஹீரோயினி லவ் பண்றது வந்து அம்மாகாரிக்கு தெரிஞ்சாலுமே கூட, என்ன நீ லவ் பண்ற? அவனுமே உன்ன லவ் பண்ணானம்போது, இல்ல நான் இதுவரைக்கும் என் லவ்வ வந்து சொல்லவே இல்ல அப்படின்ற மாரி சொல்றான். ஆனா கண்டிப்பா அவன் என்ன கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்ற மாரியும் நம்ம ஹீரோயினி சொல்றாங்க. அம்மாகாரிக்குமே புரியுது. அதனால வந்து கடைசியா ஒரு தடவ ஹீரோவ பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரையும் பார்க்குக்கு மீட் பண்றதுக்காக ஹீரோவோட அம்மாவும், ஹீரோயினியோட அம்மாவும், அப்புறம் இவங்க 2 பேருமே வந்துடுறாங்க அந்த பார்க்குக்கு. இப்போ ஹீரோவும், ஹீரோயினியும் மீட் பண்ணிக்கிறாங்க. நல்லா ஜாலியா சந்தோஷமா எத பத்தியும் கவலைப்படாம ஹேப்பியா விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே லவ் பண்றாங்கன்றது வந்து 2 பேரண்ட்ஸ்க்குமே தெரியும். இப்ப 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பொண்ணோட அம்மாக்காரி சொல்லிட்டு இருக்கிறா, இந்த மாரி வந்து நாங்க கனடா போறோங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பையனோட அம்மாவுக்கு வந்து லைட்டா கஷ்டமாயிருது. ஏன்னா 2 பேருமே ரொம்ப லவ் பண்றாங்கன்றது அவங்களுக்குமே தெரியும். ஆனா நம்ம ஹீரோவுக்கு வந்து நம்ம ஹீரோயினி கிளம்பி போறாங்க அப்படின்றது வந்து தெரியவே தெரியாது. அதனால ரொம்ப ஹேப்பியா இருக்கா. அடுத்த நாள் காலைல தான் அவருக்கு தெரிய வருது. இந்த மாரி வந்து அந்த பொண்ணு வேற ஊருக்கு போக போறா அப்படின்றது. இது கேட்டதுமே நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்ப சோகமாயிருது. எப்பவுமே ஜாலியா கலகலன்னு பேசிட்டு வர நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அமைதியாவே வராரு. அந்த பொண்ணுகிட்ட சரியா பேசவே மாட்டாரு. கடைசியா வந்து 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. ஹீரோவோட பார்வையில வந்து ரொம்ப ஏக்கமா இருக்கும். விட்டுட்டு போறியே அப்படின்ற மாரி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இருந்தாலும் எதுவுமே சொல்லாம பாய்ன்னு சொல்லிட்டு 2 பேருமே வேற வேற பாதையில போறாங்க. இதுதான் இந்த படத்தோட தீம் ஸ்டேட்டுமே கூட. கட் பண்ணா 12 வருஷத்த கழிச்சு காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, கொரியா ராணுவத்துல வந்து வேலை பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படின்றது தான் அவங்களோட ஆசை போல இருக்குது. அதனால வந்து கனடாக்கு போனவங்க வந்து இப்ப அமெரிக்கால வந்து செட்டில் ஆயிருக்காங்க. இந்த சமயத்துல வந்து ஹீரோவோட அப்பா வந்து டைரக்டர் தானே. அதனால வந்து அவர் படத்த வந்து டாக் பண்ணி வந்து ஒரு பர்சன் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி என்னோட ஃப்ரெண்ட் பேரு இது. அவள வந்து காணோம் நான் தேடிட்டு இருக்கிறேன். அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி மாரி சொன்னதும், நம்ம ஹீரோயினுமே அந்த மெசேஜ பார்த்துறாங்க. அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோ தான் அந்த மெசேஜ பண்ணியிருக்கிறாருன்றது. ஹீரோயினிக்கு வந்து ஒரு மாரி எமோஷனலா ஆயிருது. சின்ன வயசுல இவங்க லவ் பண்ணதெல்லாம் வந்து நம்ம ஹீரோயினிக்கு வந்து மெமரீஸா வருது. இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே நல்லா பேசிக்கிறாங்க. ஆனா வந்து ஹீரோயினியால டைப் பண்ண முடியல. ஏன்னா வந்து அவங்க ஃபாரின் வந்து ரொம்ப நாள் ஆனதுனால கொரியன் லாங்குவேஜ் வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இதனால நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொன்னதும், சரி ஓகே நம்ம கிளாஸ் முடிஞ்சதும் ஈவினிங்கா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்லிறாங்க. இப்ப 2 பேருமே வந்து கம்ப்யூட்டர் மூலியமா 2 பேருமே வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்குமே எமோஷனல் ஆயிருது. ரொம்ப வருஷம் கழிச்சு பேசுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட பேர வந்து கேட்கிறாரு. டோரான்னு மாத்தி வச்சிருக்காங்க. அது நம்ம ஹீரோவுக்கு தெரியாது இல்லையா? அந்த பேர சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் வந்து ரைட்டர்ன்றதையும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த லெவலுக்கு போணும் அப்படின்ற மாரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல வந்து நம்ம ஹீரோவ பத்தியும் சொல்றாரு. அவர் வந்து முன்னாடி ராணுவத்துல இருந்தாரு பாத்தீங்களா? இப்ப வந்து வேலை விஷயமா வந்து சைனா வந்திருக்காரு போல இருக்குது. அதனால மேண்டரின் மொழியெல்லாம் கத்துட்டு இருக்காரு அப்படின்றதையும் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஹீரோயினுக்கு. இப்படியே வந்து ராப்பகல் பார்க்காம வீடியோ கால் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப வந்து பழையபடி வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க போல இருக்குது. ரொம்ப அன்பாவும் பேசிக்கிறாங்க. இதுதாங்க இந்த படத்தோட கேட்டலிஸ்ட்டுமே கூட. ஒரு நாள் நடுராத்திரி நம்ம ஹீரோயினி வந்து ஹீரோவுக்கு வந்து கால் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து 2 பேருமே வீடியோ கால் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி சொல்றாங்க, "நீ வந்து நியூயார்க் வந்து என் கூட வந்துடுறியா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "இல்லப்பா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 வருஷத்துக்கு வேலை இங்க இருக்குது. அதனால வந்து ரொம்ப கஷ்டம்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "இல்ல எனக்கு வந்து நெறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. சோ நம்ம ஒரு பிரேக் எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. உங்க கூட பேசுறதுனால வந்து எனக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகுது." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொன்னதும் நம்ம ஹீரோக்கு வந்து தாங்கிக்கவே முடியல. ஹீரோயின் இப்படி சொன்னதுமே வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து மனசு கஷ்டமாயிருது. என்னடா இது அப்படின்ற மாரி அவர் ஃபீல் பண்றாரு. இருந்தாலுமே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கொஞ்சம் கோவமா என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "சரி ஓகே நம்ம என்ன லவ்வா பண்றோம், டேட்டிங்கா பண்றோம். வெறும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தானே." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோவுமே சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிறாரு. நம்ம ஹீரோயினிக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அவங்க 2 பேருமே லவ் பண்றாங்க. இருந்தாலுமே வந்து கமிட்மெண்ட்ஸ் காரணமாக நம்ம ஹீரோயினி வந்து இந்த மாரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க போல இருக்குது. தன்னோட ரிலேஷன்ஷிப்ப வந்து மெயின்டெயின் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா அவங்க ஃபீல் பண்றாங்க. இதுதான் இந்த படத்தோட டிபேட்டுமே கூட. இப்ப நம்ம ஹீரோயினிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க. ஏதோ மேற்படிப்பு போறாங்க போல இருக்குது. அந்த இடத்துல வந்து ரூம் ஷேரிங்லாம் வந்து 4, 5 பேர் இருப்பாய்ங்க. அவங்கலாம் ரூம் ஷேர் பண்ணி ஒண்ணா தான் இருப்பாய்ங்க. அப்படியே நாட்கள் ஓடுது. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினிக்கு கால் பண்ணணுன்ட்டு அடிக்கடிக்கு முயற்சி பண்றாரு. ஆனா வந்து அவங்க தான் சொல்லிட்டாங்க இல்லையா, எனக்கு கொஞ்சம் பிரேக் தேவைப்படுது அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஹீரோ வந்து மெசேஜ் டைப் பண்றாரு. ஆனா வந்து போஸ்ட் பண்ண மாட்டாரு. இப்படியே நாட்கள் உருண்டோடுது. இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பார்த்தீங்களா, அவர் போய் வந்து ஒரு பொண்ணு பார்க்குறாரு. அந்த பொண்ணுக்குமே வந்து நம்ம ஹீரோவ புடிச்சிருக்குது போல இருக்குது. 2 பேருமே லவ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. இதே சமயத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட லைஃப்மே காட்டுறாங்க. அந்த வெள்ளைக்காரர் ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, அவருமே இவங்களும் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு அவங்களுமே லவ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க போல இருக்குது. இந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கொரியன் கதைய சொல்றாங்க. அதாவது வந்து நம்ம நடந்து போகும்போது யாரோ ஒருத்தர் தெரியாம இடிச்சிடுறோம் பார்த்தீங்களா, இதுவே வந்து போன ஜென்மத்துல ஏதோ ஒரு பந்தம் இருக்கும் அவங்களுக்கும் நமக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து அதே பர்சன்
நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன், அவங்க வந்து 8000 ஜென்மத்துக்கு முன்னாடியே வந்து நமக்கு சொந்தமானவங்க அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இது வந்து கொரியன்ல வந்து ஒரு ட்ரெடிஷனல் மாரி போல் இருக்குது. சோ இதுதான் இந்த படத்தோட பி ஸ்டோரியுமே கூட. இப்போ ஹீரோயினியும் அந்த வெள்ளைக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் பேரு ஆர்தர்ன்னு நெனைக்கிறேன். 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹேப்பியான ஒரு லைஃப்ப வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே வந்து கட் பண்ணா 12 வருஷம் கழிச்சு திரும்பவும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினியும் இந்த வெள்ளைக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஹேப்பியான கப்பலா வாழ்ந்துட்டு இருக்காங்க. குழந்தை குட்டி இல்ல, இருந்தாலுமே வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து என்ன பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அவர் வந்து வெக்கேஷனுக்காக வந்திருக்காரு அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. சரி இதுல என்னமா இருக்குது போய் பாத்துட்டு வாமா அப்படின்ற மாரி இந்த வெள்ளைக்காரர் வந்து ரொம்ப அன்பாவே சொல்லிடுறாரு. இந்த சமயத்துல வந்து நம்ம ஹீரோவுமே வந்து கிளம்புறதுக்காக வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு பார்ட்டி வச்சிட்டு இருக்காரு. அப்ப வந்து சொல்றாரு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சுடா. இருந்தாலும் வந்து அவள போய் பாக்குறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்து அங்க இருந்து கிளம்புறாரு. ஒரு வழியா நம்ம ஹீரோவே வந்து இந்த நியூயார்க் வந்துடுறாரு. நியூயார்க் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஹீரோயின் முதல் முறையா, அதாவது ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட வந்து குழந்தையில பார்த்தது. அதுக்கப்புறம் வீடியோ கால்ல தான் பார்த்தது. இப்பதான் நேர்ல வந்து பார்க்குறாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷம் கழிச்சு பார்க்குறாரு. இதுதான் இந்த படத்தோட மிட் பாயிண்ட்டும் கூட. கொஞ்ச நேரம் 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹக் பண்ணி எப்பரா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு தெரியும் ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்ட்டு. இருந்தாலுமே வந்து ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு தான் அவர் வந்திருப்பாரு. ஆனா அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லியிருக்க மாட்டாரு. இப்ப 2 பேருமே வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெயின்ல வந்து போயிட்டு இருந்தாலுமே கூட 2 பேருமே கை படுறதுக்கு கிட்ட வாய்ப்பு இருந்தாலும் கூட தொடாமலே வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த சீனை பார்க்கும்போது உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது இல்லையா? எஸ் 96 படத்தை பார்த்த மாதிரியே லைட்டா ஃபீல் ஆகும். இப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நானும் என் ஹஸ்பண்டும் வந்து கொரியா வந்திருந்தோம்டா. உனக்காக ட்ரை பண்ணோம். ஆனா வந்து நீ வந்து போன் எடுக்கல அப்படி மாதிரி சொல்லும்போது, இல்ல நான் ஒரு சின்ன பிரச்சனையில இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி அதை விட நீ யாரையும் லவ் பண்ணிட்டு இருந்தியா அப்படிங்கும்போது, ஆமாமா லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா பிரேக்கப் ஆயிருச்சு. ஏன் பிரேக்கப் ஆச்சுன்னு கேட்கும்போது தான் சொல்றாங்க, நான் வாங்குற சம்பளம் அந்த பொண்ணுக்கு பிடிக்கலையா? லவ் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கும்போது சம்பளத்தெல்லாம் வந்து கேட்கறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே 2 பேருமே பேசிட்டு அங்க ஒரு தீம் பார்க் மாதிரி இருக்கும். நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஒரு இடத்துல உட்காந்து நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க, எதுக்காக நீ திரும்ப வந்து எனக்காக கால் பண்ண, வீடியோ கால் பண்ண அப்படிங்கும்போது, இல்ல நான் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ எப்போ வந்து பேசுவ அப்படின்ற மாதிரி, உன்னை மிஸ் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப எதுக்காக இது மாதிரி பண்ண அப்படின்னும் போது, ஐ டோன்ட் நோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கூட லவ் வந்து சொல்ல மாட்டாரு. ஐ டோன்ட் நோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 2 பேருமே வந்து உண்மையிலேயே வந்து லவ் பண்ணிருக்காங்க. இப்பவுமே லவ் பண்றாங்க. இருந்தாலுமே கூட நான் வந்து உன்னை லவ் பண்றேன். நீ என்ன லவ் பண்றியான்றது வந்து இது வரைக்குமே சொல்லிக்காமயே இருக்காங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது. 2 பேருமே வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவுமே வந்து ரூமுக்கு வந்துடுறாரு. அப்ப வந்து அவர் ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி சோகமா இருக்காரு. லோன்லியா இருக்காரு. இந்த சமயத்துல வந்து நம்ம ஹீரோயின் வந்துருந்தாங்க பாத்தீங்களா? இப்போ வந்து ஹீரோட வீட்டுக்காரர் என்ன கேக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, என்ன எப்படி போச்சு அப்படின்னும் போது, நல்லா போச்சு. அவரை நீங்க பாக்குறீங்களா? போட்டோல இருக்குது பாக்குறீங்களான்னும் போது, இல்ல இல்ல நேர்ல பாத்துக்கிறேன் அப்படி மாதிரி ஹஸ்பண்ட் காரர் சொல்லிடுறாரு. இப்ப நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து வெக்கேஷனுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா உண்மையிலேயே வந்து அவங்கள பாக்குறதுக்காக தான் அவர் வந்திருக்காருன்றது வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அவங்களாலயுமே தாங்கிக்க முடிய மாட்டேங்குது. இப்ப ஹீரோயினுமே வந்து அந்த பர்சனை வந்து காதலிச்சிருக்காங்கன்றது வந்து ஹஸ்பண்ட் காருக்கும் தெரிஞ்சிருக்குது. இருந்தாலுமே வந்து அவர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கிறார். இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் வந்து அவங்களோட கல்யாண போட்டோவெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. இத பார்த்த நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்கா ஏக்கமா இருக்குது. அத பார்த்துட்டு நீ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கியே அப்படின்னும்போது, ஆமா எனக்கு கிரீன் கார்டுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால தான் வந்து நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இத கேட்கறதுக்கு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்படுவாரு. இருந்தாலுமே வந்து அத வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிறாரு. என்னதான் நம்ம ஹீரோயினி வந்து அவர் லவ் பண்ணியிருந்தாலுமே கூட, அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்றத ஹீரோ ஃபீல் பண்றாரு, உணர்ந்துறாரு. இதுதான் இந்த படத்தோட ஆல் இஸ் லாஸ்ட்டும் கூட. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் நான் கிளம்பிடுவேன். ஏர்போர்ட்க்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும், நீ வந்து இன்னைக்கு போகாத என் வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல நான் வரல அப்படிங்கும்போது, இல்ல இல்ல என் ஹஸ்பண்ட நீ பார்த்துட்டு போணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அவர் தப்பா எடுத்துக்க போறாரு, வேணாம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்ல இல்ல அவர் அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாரு. நீ ஒரு தடவை வந்து மீட் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே சரி வரேன்னு சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவுமே ஹஸ்பண்ட் காரமே பாத்துக்கிறாங்க. இவருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, அவருக்கு வந்து கொரியன் தெரியாது. இப்ப 2 பேருமே வந்து மேல மேல முழிச்சிட்டு இருக்காங்க. இவருக்கு தெரிஞ்ச ஒரு சில வார்த்தைகளை ஹாய் ஹவ் ஆர் யூ எப்படி இருக்கீங்க அந்த மாதிரியான இங்கிலீஷ் வார்த்தையை வந்து அவர் சொல்றாரு. அவருமே சில கொரியன் வார்த்தை தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. அந்த விஷயத்தை வந்து அவர்கிட்ட சொல்றாரு. இவங்க 2 பேருக்குமே டிரான்ஸ்லேட் பண்றது நம்ம ஹீரோயினி தான். பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து நம்ம ஹீரோக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் காரர் கேக்குறாரு. அப்ப வந்து பாஸ்தா அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல ஒரு கடை இருக்குது, அங்க சாப்பிட்டு பேசலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கூட்டிட்டு போறாங்க. 3 பேருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எங்க போனீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்க வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு போனோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இவ்வளவு வருஷமா இருக்கிறோம், இது வரைக்கும் ஒரு தடவை கூட போனது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து சொல்றாரு. ஹீரோயினுக்கு ஆமால நம்ம போனதே இல்லல்ல அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அப்படியே 3 பேருமே நடந்து போயிட்டே இருக்காங்க. இப்ப 3 பேருமே வந்து ஹோட்டல்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த சீனை தான் வந்து மொத சீனா காட்டியிருப்பாங்க. இந்த விஷயம்ல ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், ஆனா இப்ப என்ன தோணுது, இவங்க 2 பேரும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அப்படின்றது வந்து தெரிய வருது இல்லையா? இது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் வந்து அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்றத ஏத்துக்கிட்டு இவங்க 2 பேருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றத வந்து வீட்டுக்காரங்கிட்டயும், வீட்டுக்காரன் சொல்றத வந்து ஹீரோ கிட்டயுமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ண நம்ம ஹீரோயின் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கான்வர்சேஷன் வந்து ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோக்குமே வந்து போயிட்டு இருக்குது. ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க. வீட்டுக்காரன் வந்து அப்படியே அமைதியா இருக்கிறான், பாத்துட்டு இருக்கான். ஆனா இவங்க வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்னத்த தான் இவங்க பேசுறாங்களோ அப்படின்ற மாதிரி வீட்டுக்காரர் வந்து ஒரு கியூரியாசிட்டில பாத்துட்டு இருக்காரு. ஆனா வந்து அவங்க 2 பேரும் பேசுறதுல வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஹே இங்க பாரு உனக்கு ஒரு அழகான ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு, ரொம்ப நல்லவரு, அவரை வந்து கண்டிப்பா நீ மிஸ் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசமா மரியாதையா சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு கதையை சொல்றாரு. உனக்கு இந்தியான்ற ஒரு கதை தெரியல, அதாவது இதிகாசத்துல வந்து சொல்லிருப்பாங்க பாத்தீங்களா, ஒருத்தர் நம்ம கல்யாணம் பண்றோம்னா அவங்க வந்து முன் ஜென்மத்துல அதாவது 8000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க நமக்கு பழக்கமானவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி தான் உன்னோட ஹஸ்பண்டோ உனக்கு நல்ல பெர்ஃபெக்ட்டான ஒரு மேட்ச் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் ஹீரோ வந்து பயங்கரமா நம்ம ஹீரோயினியை காதலிச்சாலுமே கூட அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு கல்யாணம் ஆயிருச்சு. இதனால வந்து இதுக்கப்புறம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் இந்த படத்தோட டார்க் நைட் ஆஃப் த சோலும் கூட. இப்போ நம்ம ஹீரோயினி கிட்ட வந்து ஹீரோகாரர் வந்து
புருஷன்காரன வந்து நல்ல விதமா தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா இத பத்திலாம் அவருக்கு தெரியாது இல்லையா? அதனால வந்து அவர் ஒரு மாரி சோகமா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோடி அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோக்காரர் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. சாரிங்க ரொம்ப நேரம் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல பரவாயில்லங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாரு. இப்போ ஹீரோ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ வீட்ல இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஊபர் காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் மட்டும் டிராப் பண்றதுக்காக வராங்க. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கார் வந்துருது. இப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு நான் அந்த பொண்ணோட ஓல்டு நேம் இருக்குது பாத்தீங்களா ஒரிஜினல் நேம் அந்த நேம் சொல்லி முன் ஜென்மத்துல நம்ம வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் போல இருக்குது. அதனால கடைசி வரைக்கும் நம்ம சேராமே இருக்கிறோம். ஸ்டார்டிங்ல இவங்க 2 பேரும் பாய் சொல்லிட்டு கிளம்புனாங்க பாத்தீங்களா அதே போல இங்க இருந்து நம்ம ஹீரோ கிளம்புறாரு. அரை மனசோட கிளம்புறாரு. இத பார்த்து நம்ம ஹீரோயினுமே வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிறாங்க. அப்படியே உட்கார்ந்து அழுவுறாங்க. தேம்பி தேம்பி அழுவுறாங்க. இத பார்த்து ஹஸ்பண்ட் காரருமே வந்து தேத்தி விடுறாரு. அவரு ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. இவருக்குமே புரியுது இவங்க வந்து உண்மையா 2 பேருமே லவ் பண்ணியிருக்காங்கன்றத வந்து அவருமே புரிஞ்சுக்கிறாரு. இருந்தாலும் வந்து கால சூழல்னால வந்து இந்த மாதிரி நடந்தது வந்து அவருமே புரிஞ்சுக்கிறாரு. உண்மையிலேயே எமோஷனலா இருக்குங்க இந்த சீன். நம்ம ஹீரோயினை மறக்கவே முடியாம நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவளோட நினைவுலயே வந்து அமெரிக்கா விட்டு அங்க இருந்து கிளம்புறா. இதோட இந்த படமும் முடியுது. இதுதான் இந்த படத்தோட பின்னாலவுமே கூட ஒரு ஃபீல் குட்டான எமோஷனல் கலந்த ஒரு திரைப்படமா இந்த படம் வந்து எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம 96 படத்தோட தழுவல் மாதிரியே லைட்டா இருந்துச்சு. உண்மையிலேயே வந்து அந்த படம் என்ன தாக்கத்த கொடுத்துச்சோ அதே அளவுக்கு இந்த படமும் என்ன வந்து ஃபீல் பண்ண வச்சுச்சு. ஆக்சுவலா இந்த படத்தோட கதை வந்து உண்மையான ஒரு கதை தான். ஆக்சுவலா இந்த டைரக்டர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட கதையை தான் வந்து அவங்க படமா எடுத்திருக்காங்க. 2 ஆஸ்கர் அவார்டுக்கும் இது நாமினேட் ஆச்சு. அந்த அளவுக்கு ஒரு தரமான படம். இந்த உலகத்துல நிறைய காதல் வந்து மலருது. ஆனா எல்லா காதலுமே வந்து ஒண்ணு சேருதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல. அத சொல்ற படமா தான் இந்த படம் அமைஞ்சிருக்குது. இந்த படத்துக்கு வந்து என்னோட ரேட்டிங்னு பாத்தீங்கன்னா 10 அவுட் ஆஃப் 9ங்க. உண்மையிலேயே நல்ல படம். இந்த படம் சேவ் த கேட் விஷன்ல என்ன ஜானர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா டியூ டு தி ப்ராப்ளம் அப்படின்ற ஜானர்ல வருது. ரொம்ப எமோஷனலான கதையை இவ்வளவு ஃபீல் குட்டா கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனா உண்மையிலேயே வந்து ரொம்ப அருமையா கொடுத்திருக்காங்க. டீமுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த படத்தை பார்க்க வச்சதுக்கு. ரொம்ப தரமான படம். கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க. இதோட ஓடிடி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க. வேற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் பரத்வாசன்.